லேடிஸ் தாயத்தெல்லாம் போகிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து தீட்டானா என்ன பண்ணுறது, அதை அடி கழட்டி வைக்கணுமா போடலாமான்னு இதெல்லாம் எதுவுமே பந்தே கிடையாது. நல்லா படிக்கணுமா குழந்தைங்க, இதுமாரி கொத்தமல்லியை உள்ளே போட்டு ஒரு தாயத்தை போட்டு விடுங்க, இடுப்பில் போட்டு விடுங்க, நைட்லாம் பயப்படவே மாட்டாங்க. ரொம்ப வீட்டில் என்ன பண்ணுறோம், சாதாரணமாக சமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம், கொத்தமல்லியோட வேறு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ராஜவசியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தாயத்தாக்கி இடுப்புலையோ நம்ம கழுத்துலையோ போட்டுக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து அது எனக்கு அந்த மேலே பழக்கம் இல்லைன்னா அது அழகாக ஒரு துணியில் சுருட்டி நம்ம படுக்கும் அறையிலையோ இல்லை தலைவணிக்கு அடியிலையோ இல்லை நம்மளுடைய ஒர்க் பண்ணுற டேபிள்லையோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜவசியம் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா ராஜவசியம்ங்கிறது வந்து அட்ராக்ஷன், எங்கே போனாலும் காரிய சித்தியாக வேண்டும். எல்லாமே பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கும் கூடிய குட்டி குட்டி ஆசைகள் தான். என்னென்ன, நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும், ஒரு எல்லாத்தையும் நம்ம என்னென்னலாம் செயல்படுத்த வைக்கிறோமோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக நம்மளோட வாழணுங்கக்கூடிய ஆசைகள் இருக்கும் இல்லையா. அதுக்கெல்லாம் இந்த ராஜ்ய திஷ்டி, அதாவது ராஜ பார்வை, ராஜ திஷ்டி இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த 2 கண்ணு முக்கியம், இந்த லகடம் முக்கியம், நம்மளுடைய சோலார் ப்ளக்ஸ் முக்கியம், D20 முக்கியம். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால், அலோகேஷனாக இருந்தால், அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா சூப்பராக அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இது எதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். ரொம்ப வீட்டில் என்ன பண்ணுறோம், சாதாரணமாக சமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம், கொத்தமல்லியோட வேறு. கொத்தமல்லி உடம்பை மட்டும் பேணி காப்பதில்லை, வசியத்தை கொடுப்பதில்லை, நம்மளுடைய ஆறா சக்தியை பெருக்கக்கூடிய சக்தி கொத்தமல்லியோட வேருக்கு உண்டு. யாரெல்லாம் கொத்தமல்லி ஜூஸ் காலையில் ஒரு டம்ளர் குடிக்கிறாங்களோ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு பொலிவு இருந்துகிட்டே இருக்குங்க. காரணம் அதோடைய தன்மை. அதோட வேருக்கு இழுப்பு சக்தி உண்டு, ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனால தான் இந்த கொத்தமல்லி வேர். தர்பை அதோட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். காப்பர்லேயோ வெள்ளிலையோ கோல்ட்லேயோ எதில் வேணால் தாயத்தை செஞ்சு வச்சுக்கோங்க, கடையில் வாங்கிக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி வேர் இருக்குது பார்த்திங்களா, அதை மடித்து அழகாக உள்ளே வச்சுருங்க. அது வெள்ளிக்கிழமையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வங்களை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வேரை கொஞ்சமாக சின்ன கொத்தமல்லி பீஸாக எடுத்துகிட்டு அந்த வேரை உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் தர்பை பீஸ் 2 மணி உள்ளே வச்சுருங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு பச்சை கற்பூரம் உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வேர் டீகே ஆகாது. சரிங்களா? ஸோ அது உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்தில் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கெலாம் சூப்பராக செயல்படும். நல்லா படிக்கணுமா குழந்தைங்க, இதுமாரி கொத்தமல்லியை உள்ளே போட்டு ஒரு தாயத்தை போட்டு விடுங்க, இடுப்பில் போட்டு விடுங்க, நைட்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஒரு சக்தி கிடைக்கும், புதிய அதீத சக்தி கிடைக்கும். ஸோ இது உள்ள பார்த்திங்கனாக்கா இந்த 2ம் தர்பையும் பார்த்திங்கன்னா, தர்பை சொல்லவே தேவையில்லை, ஒரு மெடிடேஷன் பவர் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் பவர் கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஞானம் அப்படிங்கக்கூடிய வார்க்கத்தை கொடுக்கறது தர்பை. நமக்கு தேவையான சக்திகளை அழகாக கொடுக்கக்கூடியது, காரிய சக்தியாக கொடுக்கக்கூடியது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லியோட வேர். இது 2ஐயுமே அழகாக பக்குவப்படுத்தி நீங்கள் ஒரு லாக்கெட்டுங்கிறது தாயத்து தான். சரிங்களா? நம்மளுடைய கழுத்துலையோ இடுப்புலையோ குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சின்னதாக செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த புலங்காயுத தோஷங்கள், அவங்களுக்கு கிட்டக்க வர்றது, பயமுறுத்துறது, அவங்க நைட்டு பிறண்டு அழுவாங்க பார்த்திங்களா, அவங்களாம் அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தையும் நிம்மதியான அந்த ஆறா ஓட்டத்தையும், அவங்க படுத்திருக்காங்கன்னா அவ்வளோ ஒரு சக்திகளையும் தீய சக்திகளை அண்டாமல் பாதுகாக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அதில் போட்டிங்கன்னா கொத்தமல்லிக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, அதோட வேருக்கு அதீத சக்தி உண்டு. அதோட தர்பை சேர்த்து கொள்ளுங்கள், பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா அதீத சக்திகள் கிடைக்கும். அப்படி போடும்பொழுது காரிய சக்தி, ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, முக்கியமான ஏதாவது அடிப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது, நம்மளுடைய கிரக தோஷமாக கிரக ரீதியாக சில தடங்கள் இருக்குன்னா இதெல்லாம் நேர்கோட்டுக்கு கொண்டு வரும். அதாவது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு அழகாக நம்மளை காப்பாற்றி கொண்டு போகிற சக்தி, பாதுகாக்கும் சக்தியாக இந்த கொத்தமல்லியோடைய தாயத்து செயல்படும். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுறது காரணமே அதுதான். அதனால் இது யார் வேணாலும் போடலாம், ஆண் பெண் யார் வேணாலும் போடலாம். இதை வெள்ளிக்கிழமை அழகாக செஞ்சு நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த கொத்தமல்லியை வாங்கிட்டு வந்து அழகாக அதோடைய வேரை மட்டும் போட்டு பச்சை கற்பூரம் 3 சிம்பிளாக செஞ்சு உள்ளே போட்டுக்கிட்டாலே போதும். நம்மளே செஞ்சுக்கலாம். நம்மளுடைய குலதெய்வத்தை மட்டும் கண்டிப்பாக வேண்டியாக வேண்டும். ஏன்னா நம் குலம் காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஆழமான பிரச்சனைகளை அழகாக வீழ்த்தக்கூடிய சக்தி இந்த கொத்தமல்லி வேருக்கு உண்டு. சரிங்களா? அதனால் பேராற்றல் தரக்கூடிய இந்த அற்புதமான இந்த தாயத்தை எல்லாருமே போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு போடலாம், லேடிஸ் போடலாம். இதுக்கு எந்த தீட்டு தொலக்குகளும் எதுவுமே கிடையாது. அதனால் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? சில பேர் வந்து லேடிஸ் தாயத்தெல்லாம் போகிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து தீட்டானா என்ன பண்ணுறது, அதை அடி கழட்டி வைக்கணுமா போடலாமான்னு இதெல்லாம் எதுவுமே பந்தே கிடையாது. அதனால் என்ன வேணாலும் போடலாம். இது அதீத காரிய சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த கொத்தமல்லியோடைய வேர். அதை எப்படி கொத்தமல்லி ஜூஸ் குடித்தா எல்லா வகையான டாக்ஸினையும் வெளியில் தள்ளிடுதோ, அதே மாதிரி தான் இந்த தாயத்து கொத்தமல்லி வேர்வை போடும்பொழுது எல்லா வகையான தீய சக்திகளையும் விரட்டி விட்டு நம்மளை எப்பொழுதும் ஒரு சுத்தமாக வைத்துக்கொண்டே இருக்கும் இந்த தாயத்து. அதனால் அதீத சக்தி, அதீத ஞானம், அதீத பவர், அதீத
சொல்திறன் செல்வாக்குகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தாயத்து. அதனால் இந்த தாயத்தில் நான் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அழகாக என்ன பண்ணுங்க, சின்ன துணியில் நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் வச்சு சுருட்டி பேக்கில் வச்சுக்கோங்க, உங்களோட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க, பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் படுக்கும் அறையிலையோ படிக்கும் அறையிலையோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது கூடவே இருந்தால் நல்லது. எனக்கு இதெல்லாம் போட முடியாது, நான் வந்து எனக்கு வந்து இது பிடிக்காது, இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன், இல்லைன்னா வீட்டுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் தனியாக பர்சனலாக வச்சுக்கோங்க. பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்களாம் கழுத்தில் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து இடுப்பில் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போடலாம். அந்த காலத்தில் போட்டு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.